ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 12th பொலிட்டிக்கல் சயின்ஸில் நச்சுன்னு 40 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம். யூனிட் 4ஆன இந்திய நீதித்துறை அப்படின்ற இந்த யூனிட்ல இருந்தால் நச்சு 40 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நேற்று பார்த்தோம் அப்படின்னா ஒரு 40 கொஸ்டின் பார்த்தோம். இது ஒரு பெரிய யூனிட் அப்படின்றதால இன்றைக்கி ஒரு 40 கொஸ்டின் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஆக்சுவலாக நீங்கள் இந்த யூனிட்டுக்காண்டி படிச்சிங்க அப்படின்னா எனக்கு வந்த கமெண்ட்ஸ் எல்லாம், சார் நான் ரொம்ப கஷ்டம் நான் ஃபீல் பண்ணேன் சார், ஆனால் இவ்வளோ ஈஸியாக எடுத்து கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? உங்களுக்கும் அந்த ஃபீலிங்ஸை கட்டாயம் கிடைக்கும். நீங்கள் தனியாக படிச்சிங்க அப்படின்னா இட் வில் டேக் மோர் தேன் 3 or 4 hours. சரிங்களா? பட் இதை படிச்சிங்க அப்படின்னா ஷார்ட்டாக முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? வாங்க இதில் இருக்கக்கூடிய 40 கொஸ்டின் வித் ஆன்சர் நம்ம பார்ப்போம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் நம்மளுடைய சேனலை பார்க்குறாங்க, பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் ரொம்ப கம்மியாக இருக்குது. சரிங்களா? கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா 20% கூட சப்ஸ்கிரைப் பண்ணல. 100%ல் 10% சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறாங்க. ரிமைனிங் 89% சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறாங்க. சரிங்களா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இதில் இருக்கக்கூடிய 40 கொஸ்டின் வித் ஆன்சர் நம்ம பார்ப்போம். இதுக்கு முன்னாடி 12th ஹிஸ்ட்ரி நச்சு 40 கொஸ்டின் ஆன்சர் நான் போட்டுக்கிறேன். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது, போய் பார்த்து தெரிஞ்சுக்க. முதல் கொஸ்டின், டேஸ் நீதி பேராணையானது ஒவ்வொரு தனிநபர் சுதந்திரத்தை பாதுகாக்கிறது அப்படின்றாங்க. ஆட்கொணர்வு நீதி பேராணை. சரிங்களா? அதாவது ஆட்கொணர்வு நீதி பேராணையானது ஒவ்வொரு தனிநபர் சுதந்திரத்தை பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் இரண்டாவது கொஸ்டின், அதாவது சட்டவிரோதமாக அடைத்து அப்படின்றாங்க. அதாவது உயர் நீதிமன்றமானது உறுப்பு டேஸின் கீழ் பொதுமக்கள் நலன் கருதி வழிகாட்டுதல்கள் உத்தரவுகள் பிறப்பதாகும் அப்படின்றாங்க. 266 இன் கீழ் பொதுமக்கள் நலன் கருதி வழிகாட்டுதல்கள் உத்தரவுகள் பிறப்பதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? கொஸ்டின் புரியலன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த சட்டவிரோதமாக அடைத்து அப்படின்னு சொல்லுது இல்லையா, அது ஆட்கொணர்வு நீதி பேராணைக்கு வருது. முதல் கொஸ்டினுக்கு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ என்ன அது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, யாரோ தப்பு பண்ணவங்க காரணமே இல்லாத வேறு இன்னொருத்தர் இட்டுன்னு போயிட்டு பிரச்சனை பண்ணுறது. சரிங்களா? அதுக்கு தான் இது சொல்கிறது. தனிநபர் சுதந்திரத்தை பாதுகாக்கிறதுக்காக வச்சு தான் ஆட்கொணர்வு நீதி பேராணை அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? இன்னொன்று, இதுக்கு வேறு இன்னொரு மீனிங் இருக்குது. ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கினாங்க அப்படின்னா அது ஆட்கொணர்வுன்னா ஆளு கொண்டுன்னு போய் நிறுத்தி அங்கே நீதி வாங்கிறது அப்படின்னு கூட நம்ம பொருள் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு ரெண்டாவது கொஸ்டின், உயர் நீதிமன்றமானது உறுப்பு 266 கீழ் பொதுமக்கள் நலன் கருதி வழிகாட்டுதல்கள் உத்தரவுகள் பிறப்பதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? பொதுமக்கள் நலன் கருதி வழிகாட்டுதல் உத்தரவுகள் பிறப்பதற்கு என்ன உறுப்பு, அதாவது என்ன பிரிவு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பிரிவு 266. மூன்றாவது கொஸ்டின் பாருங்கள், இந்திய அரசமைப்பு உறுப்பு டேஸாவது நாடு முழுவதும் ஒரே மாதிரியான விதிகளை அமல்படுத்துவது சரியல்ல என்று நம்புகிறது அப்படின்றாங்க. 13(2). சரிங்களா? 13(2) சொல்லுது அப்படின்னா நாடு முழுவதும் ஒரே மாதிரியான விதிகளை அமல்படுத்துவது சரியல்ல என்று நம்புகிறது. சரிங்களா? இப்போ அதாவது குடியுரிமை அப்படின்னா அது பகுதி 2. சரிங்களா? அப்படின்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இப்போ டெல்லியில் பகுதி 2ன்னு தமிழ்நாட்டில் பகுதி 3 நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். அப்படி கிடையாது. அதே மாதிரி தேசிய நெருக்கடி நிலைனா ஆக்ட் 352 நம்ம படிக்கிறோம். அது டெல்லியில் ஒன்றும் தமிழ்நாட்டில் ஒன்றுமா படிச்சுன்னு இருக்கிறோம், அப்படி இல்லை இல்லையா? அதுதான் சொல்கிறாங்க. அது மாதிரி இந்திய அரசியலமைப்பு 13(2) நாடு முழுவதும் ஒரே மாதிரியான விதிகளை அமல்படுத்துவது சரியல்ல அப்படின்னு நம்புதான். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் நாலாவது, அடிப்படை உரிமைகள் பற்றிய பகுதி 3. சரிங்களா? அடிப்படை உரிமைகள் பற்றிய பகுதி 3 நான் போன வீடியோலெல்லாம் கூட சொல்லியிருக்கிறேன். அதாவது இந்திய மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசத்தினுடைய எல்லைகளை பற்றி சொல்லக்கூடிய பகுதி 1. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா குடியுரிமை பற்றிய பகுதி 2, அடிப்படை உரிமைகள் பற்றிய பகுதி 3, அரசு நெறிமுறை இருத்தும் கோட்பாடு பகுதி 4. அதிலே அடிப்படை கடமைகள் வந்தது அப்படின்னா அது 4(1) 51 பிரிவு சொல்லும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு, அது பார்த்தீங்கன்னா பகுதி 5, மாநில அரசு பகுதி 6. சரிங்களா? தேர்தல் பகுதி 15 சொல்லும். சரிங்களா? இது கேர்ஃபுல்லாக பார்த்துங்க, இந்த பகுதியெல்லாம் கேட்பாங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா?
எந்த பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ள சட்டங்கள் தொடர்பாக மறுசீராய்வு கோர முடியாது என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பு வழங்கியுள்ளது அப்படின்னா 9வது பட்டியல். ஆக்சுவலாக 9வது பட்டியல் எடுத்துன்னு போயிட்டு ஒரு கண்டென்ட் வச்சுட்டாங்க அப்படின்னா அது வந்து யாராலையுமே மாற்ற முடியாது. சரி, அது எப்போ தீர்ப்பு வழங்குது உச்சநீதிமன்றம் அப்படின்னா 24/4/1973 வாங்கியிருக்கிறாங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் 6வது கொஸ்டின் பாருங்கள். பொது நலன் வழக்கு அரசமைப்பு உறுப்பு டேஷின் கீழ் உச்ச நீதிமன்றத்திலும் அரசமைப்பு உறுப்பு டேஷின் கீழ் உயர் நீதிமன்றத்திலும் குற்றவியல் நடைமுறை சட்டம் 133 படி நடுவர் நீதிமன்றங்களிலும் பொது நலன் வழக்கிற்கான மனு தாக்கல் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? ஏதாவது கொஸ்டின் புரியல? அதாவது நம்ம என்ன பண்ணுறோம், பொது நலன் வழக்கு நாம் போடலாம். சரிங்களா. இப்போ வந்து எதுவும் இல்லை, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குளம் இருக்குது அப்படின்னா அங்கே வந்து திடீர்னு எல்லோரும் ஆக்கிரமிப்பு பண்ணி குளம் இல்லாது பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து பொது நலன் வழக்கு போடலாம். சரிங்களா. ஸோ இது மாதிரி இங்கே இருந்தது, இந்த இடம் காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா. ஸோ இந்த பொதுநலன் வழக்குக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குண்டான உறுப்பு கொடுத்துருக்குறாங்க. உச்ச நீதிமன்றம்னா 32 கீழ் தான் நம்ம போட முடியும். உயர் நீதிமன்றம்னா 226 கீழ் தான் நம்ம போட முடியும். குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் அப்படின்னா 133 கீழ் தான் வந்து போட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? ஸோ இதுக்கு தான் வந்து 2வது கொஸ்டின் சொன்னது. சரிங்களா. அவங்களுடைய பொதுமக்களுடைய நலன் கருதி அதனுடைய வழிகாட்டுதல் இப்படியெல்லாம் இருக்கணும், இப்படியெல்லாம் செயல்படணும், ஒரு பொதுமக்கள்லாம் இப்படி தான் இருக்கணும், தன்னுடைய பொது சொத்துக்களை பாதுகாக்கணும் அப்படின்னாலாம் சொல்லக்கூடிய, அதாவது உத்தரவு பிறப்பிக்கக்கூடிய சட்டப்பிரிவு 266 அதே தான் உயர்நீதிமன்றத்துக்கு சொல்லியிருக்கிறாங்க. புரியுதா? எப்போ 7வது கொஸ்டின். டேஷ் வர்சஸ் டேஷ் என்ற வழக்கு பொதுமக்கள் நலனுக்காக பாடுபடும் மனித உரிமை செயல்பாட்டாளர் தொடுத்த பொதுநல வழக்கு ஆகும் அப்படின்றாங்க. அதாவது பரமானந்த் கட்டாரா வர்சஸ் இந்திய அரசு. சரிங்களா. பரமானந்த் கட்டாரா வர்சஸ் இந்திய அரசு என்ற வழக்கு பொதுமக்கள் நலனுக்காக பாடுபடும் மக்கள் உரிமை செயல்பாட்டாளர் தொடுத்த பொதுநல வழக்கு ஆகும். சரிங்களா. நெக்ஸ்ட் 8வது கொஸ்டின். மாறிக்கொண்டிருக்கும் ஒரு சமூகத்தில் நீதித்துறை மேற்கொள்ளும் வீரியமிக்க செயல்பாடுகள் நீதித்துறை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. செயல்பாட்டு முறை எனப்படுகிறது. ஸோ அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஆர்தர் கன் சிங்கர் ஜூனியர் அப்படின்றவர் சொல்கிறாங்க. என்னன்னு சொல்கிறாங்க, மாறிக்கொண்டிருக்கும் ஒரு சமூகத்தில் நீதித்துறை மேற்கொள்ளும் வீரியமிக்க செயல்பாடுகள் தான் வந்து நீதித்துறை அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வாறு சொல்லக்கூடிய அந்த நீதித்துறைக்கு செயல்பாட்டு முறை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. அவ்வாறு சொல்பவர் யார் அப்படின்னா ஆர்தர் கன்சிங்கர் ஜூனியர் அப்படின்றவர். எங்கன்னா அமெரிக்காவில் எப்போ அப்படின்னு 1947 சொல்கிறாரு. 10வது கொஸ்டின் பாருங்கள். பிளாக்ஸின் சட்ட அகராதி என்பது அப்படின்றாங்க நீதித்துறை தத்துவம். சரிங்களா. பிளாக்ஸின் சட்ட அகராதி என்பது நீதித்துறை தத்துவம். 11வது. நீதித்துறை செயல்பாட்டு முறை இந்திய அரசமைப்பு எந்த ஆண்டு பிரகடனப்படுத்தியுள்ளது அப்படின்னு 1950 உறுப்பு 21. சரிங்களா. நீதித்துறை செயல்பாட்டு முறை இந்திய அரசமைப்பு எந்த ஆண்டு பிரகடனப்படுத்தியது அப்படின்னு 1950 உறுப்பு 21. 12வது. ஆஸ்திரேலியா நாட்டின் உயர்நிலை நீதி அமைப்பு டேஷ் என்று அழைக்கப்படுதுன்னா உயர் நீதிமன்றம். நம்ம நாட்டில் எப்படி வந்து உச்ச நீதிமன்றம் தான் வந்து உயர்நிலை நீதிமன்றமோ அதே மாதிரி ஆஸ்திரேலியா நாட்டில் உயர்நிலை நீதி அமைப்பு எது அப்படின்னா உயர் நீதிமன்றம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 13வது. நிர்வாக சட்டங்கள் என்பவை நிர்வாகத்துடன் தொடர்புடையவை என விளக்கம் அளிப்பவர் யார் அப்படின்னா ஐவர் ஜென்னிங்ஸ். சரிங்களா. நிர்வாக சட்டங்கள் என்பவை நிர்வாகத்துடன் தொடர்புடையவை என விளக்கம் அளிப்பவர் யார் அப்படின்னா ஐவர் ஜென்னிங்ஸ். நெக்ஸ்ட் 14வது. ஒரு குழுவை சேர்ந்த நபர்கள் அனைவரும் சட்டவிரோதமாக செயல்பட்டால் அவர்களை குழுவாக தண்டிக்குமாறு குறிப்பிடக்கூடிய சட்டப்பிரிவு வந்து 149. அதாவது சட்டப்பிரிவு 149 என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு குழுவாக சேர்ந்து ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த குழுவுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய சொல்லலாம். சரிங்களா. எக்ஸாம்பிள் வந்து அதாவது ராஜீவ்காந்தி சுட்டு கொலை செய்தாங்க இல்லையா. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா குழுவாக இருந்தாங்க. ஸோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த குழுக்கு ஃபுல்லாக தரணும் தண்டனை அப்படின்ட்டு. அதேமாதிரி கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த பாலியல் தொல்லையில் ஒரு 4 ஸ்கூல் பசங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குழு 4 பேருமே என்ன பண்ணாங்க, தூக்கு தண்டனை. ஸோ அதான் சொல்ல வராங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு 149. சரிங்களா. நெக்ஸ்ட் 15வது.
1834ஆம் ஆண்டு இந்தியாவில் அமைக்கப்பட்ட முதல் சட்ட ஆணையத்தின் பரிந்துரையின் கீழ் டேஸாம் ஆண்டு இந்திய தண்டனை சட்டம் தயாரிக்கப்பட்டது அப்படின்றாங்க. ஸோ 1860 தாமஸ் பாண்டிங்டன் மெக்காலே அப்படின்றவர் தான். சரிங்களா, 1860 தாமஸ் பாண்டிங்டன் மெக்கலே. 1834ஆம் ஆண்டு இந்தியாவில் அமைக்கப்பட்ட முதல் சட்ட ஆணையத்தின் பரிந்துரையின் கீழ் 1860ஆம் ஆண்டு இந்திய தண்டனை சட்டம் தயாரிக்கப்பட்டது அப்படின்றாங்க. தாமஸ் பாண்டிங் மெக்காலே. 16வது கொஸ்டின் பாருங்க. இந்திய தண்டனை சட்டம் தொடக்க கால பிரிட்டிஷ் இந்திய ஆட்சியின் கீழ் எப்போது அமலுக்கு வந்தது அப்படின்னா 1862 அமலுக்கு வந்தது. சரிங்களா, இந்திய தண்டனை சட்டம் தொடக்க கால பிரிட்டிஷ் இந்திய ஆட்சியின் கீழ் எப்போது அமலுக்கு வந்ததுன்னா 1862. 17வது பாருங்க. இந்திய தண்டனை குறியீட்டு கீழ் பிரிவு டேஸ் ஒரு குழு செயல்பாட்டில் கலந்து கொண்ட ஒரு நபர் ஆற்றிய பங்களிப்பு எவ்வளவு சிறிதாக இருந்தாலும் அக்குழுவினர் மேற்கொண்ட செயல்களில் பொது நோக்கத்திற்கும் முழுமையான பொறுப்பாளர்களாகவே கருதப்படுவார் அப்படின்னு சொல்கிறது சட்டப்பிரிவு 34. ஆக்சுவலாக 14வது கொஸ்டின்னா சொல்லிச்சு, ஒரு குழுவாக சேர்ந்து ஒரு தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா அந்த குழுவுக்கு ஒரே மாதிரியான தண்டனை கொடுக்குன்னு சொல்கிறது 149. சட்டப்பிரிவு 34 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17வது கொஸ்டின், ஒரு குழுவாக செயல்படுறாங்க ஆனால் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தப்பு தான் செஞ்சிருக்கிறாரு. சரிங்களா, அதுமாரி செய்திருந்தாலும் கூட அந்த குழுவுக்கு எல்லாருக்கும் என்ன தண்டனை கொடுத்துருக்குறாங்களோ சரிங்களா, அந்த தண்டனை அந்த சின்ன தப்பு செய்தவங்களுக்கும் தரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு பார்த்தோம் அப்படின்னா சட்டப்பிரிவு 34. சரிங்களா, நெக்ஸ்ட் 18வது. ஒரு நீதிபதியிடம் ஒரு முடிவை அல்லது உண்மையை கண்டுபிடிக்கும் ஒரு சட்டப்பூர்வமான நடவடிக்கை டேஸ் ஆகும் அப்படின்றாங்க. ஜூரி மூலம் விசாரணை. சரிங்களா, ஒரு நீதிபதியிடம் ஒரு முடிவை அல்லது உண்மையை கண்டுபிடிக்கும் ஒரு சட்டப்பூர்வமான நடவடிக்கை ஜூரி மூலம் விசாரணை அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் 19வது. கீழ்கண்டவற்றில் எது அரசாங்கத்தின் உறுப்பு அல்ல அப்படின்னா அதிகார வர்க்கம். சரிங்களா, அதிகார வர்க்கம் தான் அரசாங்கத்தின் உறுப்பு அல்ல. 20வது கொஸ்டின் பாருங்க. எது கூட்டாட்சியின் பாதுகாவலராக விவரிக்கப்படுகிறது அப்படின்னா நீதித்துறை. சரிங்களா, நீதித்துறை தான் கூட்டாட்சியின் பாதுகாவலராக விவரிக்கப்படுகிறது. 24வது. பின் வருவனவற்றில் யார் பண்டைய இந்தியாவில் நீதியின் நீரூற்றாக கருதப்பட்டவர் அப்படின்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும், மன்னர்கள் தான். சரிங்களா, பண்டைய இந்தியாவில்னாவே நீதியின் நீரூற்றாக கருதப்பட்டவர்கள் மன்னர்கள். 22வது பாருங்க. இடைக்கால இந்தியாவில் நீதி நிர்வாகத்தை நிர்வகிக்கும் உச்சபட்ச அதிகாரம் கொண்டவர் சுல்தான். சரிங்களா, பண்டைய காலனா மன்னர், இடைக்காலனா சுல்தான். 23வது. எந்த சாசனம் பம்பாயின் மீது நீதித்துறை அதிகாரம் செலுத்த கிழக்கிந்திய கம்பெனிக்கு அதிகாரம் அளித்தது அப்படின்னா 1668. சரிங்களா, எந்த சாசனம் பம்பாயின் மீது நீதித்துறை அதிகாரம் செலுத்த கிழக்கிந்திய கம்பெனிக்கு அதிகாரம் அளித்தது அப்படின்னா 1668 இந்த சாசனம் தான். சரிங்களா, நெக்ஸ்ட் 24வது பாருங்க. எந்த சாசனம் மதராஸ் மாநகராட்சியில் மட்டும் மேயர் நீதிமன்றம் உருவாக காரணமாக இருந்தது அப்படின்னா 1687க்குண்டான சாசன சட்டம். சரிங்களா, மதராஸில் மட்டும் மேயர் நீதிமன்றம் உருவாக காரணமாக இருந்தது 1687 வந்த சாசன சட்டம். 25வது. கல்கத்தாவில் உள்ள உச்ச நீதிமன்றத்தினை அமைக்க கீழ்கண்டவற்றுள் எது மன்னருக்கு அதிகாரம் அளித்தது அப்படின்னா 1773 ஒழுங்குமுறை சட்டம். புரியுதுங்களா, 1773 ஒழுங்குமுறை சட்டம் தான் கல்கத்தாவில் உச்ச நீதிமன்றத்தை அமைக்கலாம் அப்படின்னு சொன்னதான். நெக்ஸ்ட் 26வது. எந்த ஆண்டு கூட்டாட்சி நீதிமன்றம் தொடங்கி வைக்கப்பட்டது அப்படின்னா 1937. முக்கியமான கொஸ்டின். எந்த ஆண்டு கூட்டாட்சி நீதிமன்றம் தொடங்கி வைக்கப்பட்டதுன்னா 1937. சார் இப்போ எங்கே சார் அந்த கூட்டாட்சி நீதிமன்றம் அப்படின்னா தற்சமயம் உச்ச நீதிமன்றமாக செயல்படக்கூடியது தான் கூட்டாட்சி நீதிமன்றம். ஆக்சுவலாக 1935 என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஒரு சட்டம் வரும். சரிங்களா, ஸோ அது மாதிரி வரும்போது அது என்ன பண்ணுவாங்கன்னா கூட்டாட்சி நீதிமன்றமாக கட்டுவாங்க அப்போ தான். சரிங்களா, எப்போ தொடங்குது அப்படின்னா 1937 போல் தொடங்கியிருக்கும். அது எப்போ உச்ச நீதிமன்றமாக மாற்றிருப்பாங்க அப்படின்னா
1950 ஜனவரி 26ஆம் தேதி உச்சநீதிமன்றமாக மாற்றிருப்பாங்க. அதை வந்து எப்போ செயல்படுத்தியிருப்பாங்க, அதாவது ரன் ஆகுது எப்போ அப்படின்னா ஜனவரி 28 1950க்கு மேலே என்ன ஆகுனா ஸோ எப்பவும் போல அது செயல்பட ஆரம்பிச்சிடும். சரிங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 27வது, எந்த கோட்பாடு மாறி வரும் காலங்களையும் சட்டத்தின் நோக்கங்களையும் கணக்கில் எடுத்துக்கொள்கிறது அப்படின்னா நீதித்துறை செயல்பாடு முறை. சரிங்களா, அதாவது மாறி வரும் காலங்களையும் சட்டத்தின் நோக்கங்களையும் கணக்கில் எடுத்துக்கொள்கிறது அப்படின்றா நீதித்துறை செயல்பாடு முறை. நெக்ஸ்ட் 28வது, பின்வரும் உறுப்புகளில் எது உயர்நீதிமன்றத்திற்கு பேராணைகள் பிறப்பிக்க அதிகாரம் அளிக்கிறது அப்படின்னா உறுப்பு 226. உயர்நீதிமன்றனாவே 226 தான். சரிங்களா, இதுக்கு முன்னாடி பார்த்தோம் உச்ச நீதிமன்றம்னா அப்போ என்ன சட்டம் அப்படின்னா வெறும் 32 உச்ச நீதிமன்றம். கொட்டைவேல் நீதிமன்றம் 133. சரிங்களா, ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். எங்கே இருக்கிறோம், இங்கே இருக்கிறோம். 29வது கொஸ்டின், இந்திய அரசமைப்பு சட்ட வரைவு குழு தலைவர் நம்மளுக்கு தெரியும் B.R. அம்பேத்கர். 30வது கொஸ்டின் பாருங்கள், 103வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் எது பற்றியது அப்படின்னா பொருளாதாரத்தில் பின்தங்கிய வகுப்பினருக்கு 10% இடஒதுக்கீடு. முக்கியமான கொஸ்டின். 103வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் எது பற்றியது அப்படின்னா பொருளாதாரத்தில் பின்தங்கிய வகுப்பினருக்கு 10% இடஒதுக்கீடு. 31வது பாருங்கள், அரசமைப்பை இறுதிப்படுத்திய அரசமைப்பு நிர்ணய சபை எவ்வளவு காலம் எடுத்துக்கொண்டது அப்படின்னா ஸோ ஸ்டார்ட் பண்ணது வந்து 1946 டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி முதல் சுமார் 3 ஆண்டுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அரசமைப்பினை இறுதிப்படுத்த அரசமைப்பு நிர்ணய சபை எவ்வளவு காலம் எடுத்துக்கொண்டதுன்னு 1946 டிசம்பர் 9ஆம் தேதி முதல் சுமார் 3 ஆண்டுகள். நெக்ஸ்ட் 32வது, மதராஸ் மாநிலம் எப்பொழுது தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டதுன்னா ஜனவரி 14 1969. மாற்றினது வந்து CN அண்ணாதுரை அவர்கள். 33வது, இந்தியாவை ஒரு இறையாண்மை சமதர்மம் மதச்சார்பின்மை மக்களாட்சி குடியரசு என்று கூறும் அரசமைப்பின் பாகம் எது அப்படின்னா முகவுரை தான். அதுக்குண்டான பகுதி வந்து பார்த்தோம் அப்படின்னா பகுதியெல்லாம் எதுவும் இல்லை முகவுரைக்கு. சரிங்களா, நெக்ஸ்ட் 34வது பாருங்கள், முகப்புரையில் இடம்பெறும் நாம் என்னும் சொல் எதை குறிக்கிறது அப்படின்னா இந்திய மக்களாகிய நாம் என்பதை குறிக்கிறது. நெக்ஸ்ட் 35வது பாருங்கள், அரசியலமைப்பில் தரப்படாத நிறுவனம் எது அப்படின்னா திட்ட ஆணையம். அரசமைப்பில் தரப்படாத நிறுவனம் திட்ட ஆணையம். 36வது பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை நடைபெற்ற காலம் வந்து பார்த்தோன்னா அதாவது 9 டிசம்பர் 1946லேருந்து ஜனவரி 24 1950 வரைக்கும். சரிங்களா, நெக்ஸ்ட்டு மேலவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா மாநிலங்களவை, ராஜ்யசபா. சரிங்களா, 38வது பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு உறுப்பு டேஸின் கீழ் ஆங்கிலோ இந்திய சமூகத்தை சேர்ந்த டேஸ் நியமன உறுப்பினராக ஆளுநர் நியமிக்கிறார் அப்படின்றாங்க. கொஸ்டின் நல்லா படிங்க. இந்திய அரசியலமைப்பு உறுப்பு 333 கீழ் ஆங்கிலோ இந்திய சமூகத்தை சேர்ந்த ஒரு நியமன உறுப்பினர் ஆளுநர் நியமிக்கிறார். எங்கே சார் நியமிக்கிறாங்க அப்படின்னா சட்டமன்றத்தில் நியமிப்பார். சரிங்களா, சட்டமன்றத்தில் ஒரு உறுப்பினரை ஆளுநர் தான் நியமனம் செய்வாங்க. நெக்ஸ்ட் 39வது பாருங்கள், அதுக்குண்டான உறுப்பு வந்து 333. 39வது, தமிழ்நாடு மாநில சட்டமன்றத்தின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை 234 பேர். சரிங்களா, இதில் வந்து 233 பேர் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். ஒரு ஆள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆளுநர் தேர்ந்தெடுப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், மாநில நிதி மசோதாக்கான விதி வந்து 207. மாநில நிதி மசோதாக்கான விதி 207. மாநில நிதி மசோதா 207. சரிங்களா, ஸோ தமிழ்நாடு மாநில சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் எண்ணிக்கை 234. சரிங்களா, ஒரு உறுப்பினர்களை யார் நியமனம் செய்கிறது ஆளுநர் நியமனம் செய்வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கொண்டாடினா நச்சுன்னு 40 கொஸ்டின். எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன். தொடக்கத்தில் கொஞ்சம் சொதப்புன மாதிரி இருந்தது, பட் ஃபினிஷிங் வந்து நல்லாவே முடிஞ்சிருக்குது. சரிங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின தகவலுக்கு கமெண்ட் பண்ண உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்முடைய லோக்கல் தமிழ் TNPSC ஷார்ட்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸோ நாளை மறுநாள் முதல் நம்ம வந்து ஒரு புதிய யூடியூப் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம். சரிங்களா, தமிழ்நாடு
ஸ்டடி ஃபார் டிஎன்பிஎஸ்சி அப்படின்றது அந்த யூடியூப் சேனல் பேர். நாளை மறுநாள்லேருந்து வீடியோ நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். முதல் முறையாக அதாவது ஃபஸ்ட்டு வந்து 10ஆம் வகுப்பு தமிழ்லேருந்து 1 மார்க் கொஸ்டின் வித் ஆன்சர் 7 வரிசையாக அதை போட போகிறோம். சரிங்களா, 7-1 7-2 அதுமாரி போட போகிறோம். சரிங்களா, அதுக்குண்டான கொஸ்டின்ஸ் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். அதனால தான் வந்து இன்றைக்கி மார்னிங் என்னால் வீடியோ போட முடியல. இட்ஸ் ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லி ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.